ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து இன்னைக்கு பீட்ரூட் சாதம் தான் செய்ய போறாங்க போல. அதான் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஃப்ரிட்ஜில் ஏதோ தேடின்னு இருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் அம்மா என்ன பண்றாங்கன்ட்டு. அம்மா என்னம்மா தேடிட்டு இருக்கீங்க ஃப்ரிட்ஜில்? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு பீட்ரூட் சாதம் செய்யலாம்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம். அதுதான் சரி ஃப்ரிட்ஜில் வேர்க்கடலை இருந்தா எடுத்துன்னு போலான்னு வந்தேன். சரிம்மா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம பீட்ரூட் சாதம் எப்படி செய்யறதுங்கம்மான்னு கேட்டுருந்தீங்க. அதுக்கு தான் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் வேர்க்கடலை போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துன்னு வரலான்னு போயிருந்தேங்கம்மா. நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பீட்ரூட் சாதத்துக்கு எதுக்குமா வேர்க்கடலை? ஒன்று கடிச்சு சாப்பிடுவோம் இல்லையா? ஓ, வறுத்து போடுறதுக்கா? சரி, அது நல்லா இருக்கும். அதுக்காக சரிம்மா. இதான் முந்திரி அதெல்லாம் கூட சேர்த்து இதுவும் வறுப்பாங்க. முந்திரி இல்லாதவங்க வெறும் இதை மட்டும் கூட போட்டுக்கலாம். முந்திரியும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம், எல்லாமே போட்டுக்கலாம். அது நம்ம கிட்ட இருக்கிறத போட்டு செஞ்சுக்க வேண்டியதான். முதல்ல பீட்ரூட்டை தோல் சீவிக்கலாமா? சரிம்மா. அதுக்கு முன்னாடி சாப்பாடை நிமித்தி ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறுனா தான் கலரத்துக்கு நல்லா இருக்கும். இன்னும் ஆற வச்சிடலாம். சூடா இருக்கு இல்லையா? சூடா கலர முடியாது, உடஞ்சிடும் சாப்பாடு. நம்ம ஆற வச்சுட்டோம்னா சாப்பாடு உடையாம இருக்கும். அதுக்காக தான் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம சாப்பாட்டை இங்கே வச்சு ஆற வச்சுட்டு போயிடுவோம். அதுக்குள்ள அங்கே போய் ரெடி பண்றதுக்குள்ள சாப்பாடு நல்லா ஆறிடும், கலரத்துக்கு நல்லா இருக்கும். இந்த சாப்பாடு கேட்டுருந்தீங்கம்மா, இந்த மாதிரி புழுங்கலரிசியா பச்சை அரிசியான்னு கேட்டுருந்தீங்க. நம்ம எப்பவும் சாப்பாட்டுக்கு மட்டும் புழுங்கலரிசி தான் பயன்படுத்துவோம், பச்சை அரிசி பயன்படுத்த மாட்டோம். வச்சுட்டு போயிடுவோம், ஆறின இருக்கட்டும், அப்புறம் போய் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து என்ன பண்ண போறீங்க? நம்ம இப்போ இந்த பீட்ரூட்டை தோல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் துருவத்துல நல்லா துருவி எடுத்துக்குவோம். சரிம்மா. நம்ம தோல் சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டு கழுவி எடுத்துக்கினேன், அதுக்கப்புறம் துருவலாம். பீட்ரூட் கலர்ல பாருங்க, தண்ணியே ரெட் ஆயிடுது. ஆமாப்பா. இதுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லையம்மா. அதான் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. வேர்க்கடலை, பச்சை பட்டாணி, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வேணா கூட போட்டுக்கலாம். எண்ணெய், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம்ப்பா. சரிம்மா. நல்லா துருவி எடுத்துக்கலாமாமா? துருவி எடுத்துக்கலாம். அப்புறம் சரிங்கம்மா. நல்லா குட்டியா ஒரு அளவுக்கு திருவிடுறீங்கம்மா. வேஸ்ட் ஆகணும்ப்பா. இந்த பீட்ரூட் அதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கம்மா. குழந்தைங்களுக்குலாம் நல்லா ரொம்ப நல்லது. இது ஸ்கூலுக்குலாம் கூட கட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக கலராக இருக்குது இல்லையா? ஸ்கூலுக்குலாம் அழகாக சாப்பிடுவாங்க. பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லது இது. நம்ம ரத்தத்துக்குலாம் ரத்தம் இல்லைன்றோம் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்கம்மா பீட்ரூட் சாதம். நம்ம அடிக்கடி இது செய்வோம். அந்த சாதத்தை கூட வச்சு சாப்பிடுவோம். இது சும்மா ஒன்றும் போடாமல் உப்பு மிளகாய் தூள் எண்ணெய் கடவுளாம் போட்டு தாளிச்சிட்டு பீட்ரூட்டை போட்டு அப்படியே குழம்பு மாதிரி வருதுல, அது சாதத்தில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டா கூட. அதான் துருவியாச்சு. ஸ்டார்ட் பண்ணிடலாமாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. சரிம்மா. வடை பற்ற வச்சிடலாமா? நம்ம இப்போ கொஞ்சமாக அப்படி எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வேர்க்கடலையை போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம்ப்பா. முன்னாடியே வறுத்துட்டீங்கன்னா மொறுமொறுன்னு இருக்கும். அதுல அப்புறம் கடலைப்பருப்பை கூட வறுக்கும் போது கொஞ்சம் வராத மாதிரி இருக்குது. அதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்து எடுத்துன்னு அப்புறம் இதுலேயே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இருந்தா போட்டுக்கலாம், முந்திரிலாம் கூட காலி ஆயிடுச்சு நம்மள்ட்ட. நம்ம இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த இதுலயே நம்ம இந்த கடாயிலே இப்போ எண்ணெய் ஊற்றி மற்றதெல்லாம் போட்டு வறுத்துக்கலாம். நம்ம கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம உளுந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன தீயா வச்சுட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி முக்கால்வாசி செவந்து வரும்போது நம்ம பச்சை பட்டாணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். பட்டு பச்சை பட்டாணி வெடிக்கும். நம்ம பாதி வந்தவங்க இந்த மாதிரி காஞ்சி மிளகாய் கருவேப்பிலை வச்சுக்கிறீங்க, இப்போ போட்டுக்கலாம். நல்லா நல்ல வழியா வந்துருச்சு போலையம்மா. இன்னும் கொஞ்சம் வரணும். வந்த உடனே அது வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால வெடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலையும் இது கூட போட்டுக்கலாம். எல்லாமே சின்ன தீயில வச்சுட்டு வறுத்துக்கலாம். பச்சை பட்டாணி வெடிக்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள நம்ம பீட்ரூட்டை போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அது மாதிரி வெடிக்கும் போது கிட்ட இருக்காதீங்க, கொஞ்சம் தள்ளி இருந்தே போடுங்க. நம்ம பீட்ரூட்டை போட்டோம், அதுக்கப்புறம் வெடிக்காது. பீட்ரூட் போறதுக்கு முன்னாடி எண்ணெயில் இருக்கு இல்லையா, அதனால வெடிக்க ஆரம்பிக்கும். போட்ட பிறகு வெடிக்காது. நம்ம உப்பு போடலையா? உப்பு
உடனே போட வேண்டாம்ப்பா, தண்ணி வந்துடும். ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு போடலாம். சரிம்மா. என்னம்மா ஏதோ சட்னி மாதிரி ரெடி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல என்னவோ வச்சிருக்கீங்க? இது சாப்பாடு கொஞ்சம் ஊறுகாய் அரைச்சிக்கலாம், கடலைப்பருப்பு ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன்ப்பா. சரிம்மா. இந்த நேரத்துல உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்ப பத்தம்னா கூட சாப்பாடு போட்டு கிளறுவோம் இல்லையா, அப்ப செக் பண்ணி பார்த்துட்டு அப்ப போட்டுக்கலாம். இதுக்கு வந்து சால்ட் உப்பு தான் போடணுமா? சால்ட் உப்பு தான்ப்பா போடணும். நம்ம உப்புலாம் போட்டு நல்லா வெந்துச்சு இது நல்லாவே. இப்ப நம்ம சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம்ப்பா. சரிம்மா. மாதிரி தட்டு போட்டு மூடக்கூடாதுங்கம்மா. இதுக்கு நம்ம காயெல்லாம் போட்டு தட்டு போட்டு வேகத்துக்காக மூடி வைப்போம் இல்லையா, இந்த கலர்ல சாத்து நம்ம தட்டு போட்டு மூட வேணும். மூடணும்னா தண்ணி இறங்கிடும், அப்ப நம்ம சாதம் போட்டு பல பண்ணு கலர முடியாது. அதனால தட்டு இல்லாம இப்படியே நம்ம வேக வச்சுக்கலாம். சாப்பாடு நல்லா ஆறிடுச்சு போல, எடுத்து கலரிக்கலாமா? சாப்பாடு எடுத்து போட்டு கலரிக்கலாம். இவ்வளவு சாப்பாடா போட போறீங்களா? இல்லப்பா, தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளவு சாப்பாடு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம காய் கொஞ்சம் திட்டமா தான் போட்டிருக்கோம், தகுந்த மாதிரி. நல்லா கலரா அழகா இருக்கு இந்த சாப்பாடு, பார்க்கவே நமக்கு சாப்பிடணும் போல ஆசையா கூட இருக்கு இது மாதிரி பண்ணும்போது. பட்டாணி எல்லாம் பாத்தீங்கன்னா சிகப்பு கலராகவே மாறிட்டாங்க. நம்ம பட்டாணி எல்லாம் போட்டோம், பச்சையா இருக்கும் எல்லாம் சாதத்துலையும் போட்டு கிளறும் போது. சிகப்பா இருக்கிறதால எல்லாமே சிகப்பா மாறி போச்சு. அம்மா இதுல பச்சை பட்டாணி, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு எல்லாமே போட்டிருக்கிறதுனால சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா கலரிட்டீங்கம்மா. ஆமா, கலர் இல்லாம வெள்ளை சாப்பாடு இல்லாம அழகா கலரா வர வரைக்கும் கலரினே இருக்கணுமா? சாப்பாடு நல்லா ஆறிச்சுனாக்கா கலர்றமா சாப்பாடு உடையாம இருக்கணும். இப்படி கலரும் போது சாப்பாடு உடஞ்சிடும் இல்லையா. கொஞ்ச நேரத்துல செஞ்சிடலாம், மட்டும் போதும். எல்லாமே ரெடியா வீட்டுல எடுத்து வச்சு டக்குன்னு பண்ணிக்கலாம், ஈஸியா செஞ்சிடலாங்கம்மா இந்த சாப்பாட்டை. நம்ம இப்ப ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். உப்புலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்கன்னு அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்குவோம். இப்ப உப்பு கம்மியா இருந்தா கூட இதுல கூட போட்டு கலரிக்கலாம்ப்பா. நம்ம உப்பு கம்மியா இருந்தா கூட செக் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பீட்ரூட் சாதம் அழகா செஞ்சுட்டோம். அது கூடவே நம்ம கடலைப்பருப்பு ஊறுகாய் அரைச்சி வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. இது தாளிக்கிறதுலாம் இல்லையா ஊறுகான்றதுனால தாளிக்க வேண்டாமா? தாளிச்சு சாப்பிட்டுக்கலாம், நம்ம அப்படியே கூட சாப்பிட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம வதக்கி அரைச்சிட்டோம் இல்லையா, அப்படியே சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும். வாங்கம்மா எல்லாரும் பீட்ரூட் சாதம் சாப்பிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்குமா, அழகா ரெடி பண்ணிட்டீங்க. நல்லா இருக்கு, கலரா இருக்கும். அது நம்ம மேல ஒரு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கீங்க, அழகா இருக்குன்னு வச்சிருக்கிறோம் பாரு. சரி சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.